அதுக்குள்ள கழுத்திருப்பேன். சேவ மசில பிடிக்கிட்டாங்க வாரு. கழுத்திருப்பேன். என் பொண்டாட்டி முடி இறக்கிட்டா. வா சந்தனத்தை ஏதாச்சும் விட்டு குளிப்பான் வாடி. அம்மா சும்மாவே பார்க்க சலிக்காது. பார்த்தா வாங்க சார். ஐயா வாங்க. அம்மா வாங்க. சித்தப்பா இங்க வாங்கப்பா. என்னடி புத்து? சித்தப்பா என்னடா புத்துரு? சித்தி தான் மாசமா இருக்குல்ல சித்தப்பா. களைச்சு விட சொல்றியா? இல்ல, சித்திக்கு எப்போ வளகாப்பு வைக்க போறீங்க? எங்க வைக்கலாம் வளகாப்பு? இவன் தலையில சித்தி புள்ள குழந்தை வளர்ந்தா நீதான் பீரோல துணியை நல்லா இழிச்சு விட்டு வாங்கனே. 8 மீட்டர் உள்ள போய் கருத வண்டியில் ஆகுது. வாங்க மயனே. சித்தப்பா அடங்கோத்தா உனக்கு சோறையே போட முடியாதடா. இலச்சையும் போட முடியாத 8 படி நவாப்பு முடிய திம்பாடா. லைட்டா தான் அடிச்சேன். புது புதுன்னு இருக்கியாடா. சித்தி ஆளு எப்படிப்பா இருக்கு? மதுரு. ஏன் மயனே நீ எல்லா பாலையும் குடிச்சு விட்டு போயிரு. நீ வீட்டு பக்கமே சீம்பால் கூட தர மாட்டேன். மயனே சித்தி ஆள் எப்படிப்பா இருக்கும்? அமர்த்தி விட்டு பேசுறா. அதான்டா தமிழே. அப்பா அப்பா ஏழை கல்யாணம் பண்ணி வைக்க வந்தியா? நீர்மலைக்கு வந்து அழுகிறியா? இல்லப்பா, உன்னைய பார்த்தா எனக்கு அழுகழுகையா வருதுப்பா. ஏங்க சம்பளத்தை குறைச்சு கொடுக்குறேன். எங்க அம்மாவுக்கு வாழ்க்கை தரேன்னு சொல்றீங்களே எங்க சித்திக்கு. ஆமாடா உங்க அம்மா. என்ன அம்மா? சித்தினா விட்டுருவேன். அம்மான்னு அழுத்தாத, அரைஞ்சுருவேன். மயனே புத்ரு மண்ணனே ஊத்தி நீ சத்துரு. அப்பா உன் முகரையே இப்படி இருக்கப்பா. ஆமையை பரட்டி போட்டது மாதிரி. உங்க சித்தி என்ன கோலத்தில் இருப்பாளோ? 1000 வருஷம் வாழுமா? இந்த ஆமையோட நீ குடும்பம் நடத்த. உங்க சித்திய கூட்டிட்டு வாப்பா. மயனே என்ன வடிக்கிறப்பா நீ? என்ன வடிக்கிற? 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன் சித்தப்பா. சரி உள்ள வா. நீ சூத்திர 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன் பாரு. கையில் உலகத்தையும் ஜாக்கிரிய மாதிரி இருக்கேன். 5ஆவது படிக்கிறேன். ஆஹா என் வருங்கால என் மனைவி. அத பத்தியா சொந்த சித்தி இருக்குன்னு சொன்னேன் பத்தியா? அவன் தாண்டா தமிழன். என் மயன் நல்லா இருக்கனா சித்தியே கொண்டு வந்து எனக்கு கட்டி வைக்கணும்னு சொன்னேன் பாரு. ஐயோ சித்தி போடாதீங்க சித்தப்பா. கருப்பா ஏண்டா இதுக்கு என்னடா அடி அடிக்கிற? வெதனில் அடி. ஏண்டா சித்தி வந்துட்டாங்களா? ஆஹா சித்தப்பா இன்னொருத்தன் வாக்கப்பட்டு என்கிட்ட வந்து அந்த கப்ளிங்கை காட்டணும்னு சொன்னவர். இவதாண்டா ஒரிஜினல் ஸ்கின் கப்ளிங். சித்தப்பா எங்க சித்தி தாய் இல்லாம வளர்ந்தது. அடுக்கு மல்லிகை ஆள் தொடுக்குது தொட்டா போதும். எங்கடா அந்த கப்ளிங் கடா? சொற்கலகம் முன்னால் வரும் பள்ளி கோடம் அவங்கள எதிர்த்து பாட சொல்லுங்க மயனே. சித்தப்பா இந்த பாட்டு பாடாதீங்க, அம்மானே ஒரு மாதிரி பிடிக்கிறாங்க. அப்ப நீங்க 2 இது பண்ணுங்க. நான் வளகாப்புக்கு வரேன். முருகாட்ட பாட சொல்லு சித்திய. சித்தி பாடுங்க. போடா, கொஞ்சம் கூட உனக்கு மனசே இல்லை. ஏன் சித்தி? உங்க சித்தப்பா செம்மணி கணேச மாதிரி இருந்தாரு. இப்போ கடைசியில் இப்படி குரங்கு ஓனையா மாதிரி இருக்கே. உனக்கு போய் இப்படி என்னை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறியா? நீ தனியா ஒத்தையில இருக்க முடியாதுன்னா சித்தி. ஏன் ஊதாங்குலைய பக்கத்துல போட்டுக்கிற சொல்லு. ஊதாங்குழாய பக்கத்துல போட்டுக்கலாம். அதுல ஓட்டை இருக்கு. உப்பு பூண்டு ஊதுறமே. இந்த சித்தி வாய்ஸ் எங்கனே கேட்டிருக்கானப்பா. என்கிட்ட கேசரியும் உளுந்த விட மொச்சப்பயிறு மேலூர் பஸ் ஸ்டாண்டு கேட்கற மாதிரியே இருக்காளே. இவரதே அமுக்குறாரா? அமுக்குற சித்தி நிலா காயுது. காஞ்சிச்சுன்னா அள்ளிட்டு போய் ரைஸ் மில்ல அரைங்கடா. ஏன்டா கொடுக்குற காயுது மிளகா காயுதுன்னு கப்ளிங் பண்ணிட்டேன். தென்றல் வந்து என்னை தொடம்போது என்ன மயிரனோ சித்தப்பா ஓடி போய் 108க்கு போனாடி பாய்.
ஏன் சித்தப்பா? சித்தப்பாவுக்கு பொழைக்கிற கடைசி. தம்பி ஐயா. நான் 100 நாளை கூட பாத்துக்கிறேன்ப்பா, எனக்கு வேணாம் கல்யாணம். சித்தி ஏன் சித்தி? ஐயா சித்தி பணியார குழியை மூட சொல்லுப்பா, ஏன்னா வேகாது மூடி. இன்னும் எனக்கு 2 வருஷத்துக்கு பொம்பளை ஆசையே வராதடா. எந்த காட்டு முண்டையோ கம்மாயில் அட்டை வளர்க்குற முண்டை மாதிரி இருக்காயாண்டா. இல்லை அது என்னடா தலையில அரட்டாள மாதிரி இருக்கு என்னடா. உங்களை பார்க்கறதுக்காண்டி பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தாங்க. ஏழை நீங்க இந்த ஊரை தாண்ட முடியாதா கிட்ட. செத்து பையனே, போவ நான் போயிட்டு வரேன், எனக்கு கல்யாணம் வேணாம். சித்தி ஏண்டா உங்களுக்கு மாப்பிள்ளைய நான் எங்க தேடி வச்சுட்டு? எங்கேயும் தரவேணா உங்கள்கிட்ட தேடி தேடி வெட்டாம சித்தப்பா சித்தப்பா நீங்க 2 எனக்கு அதுக்கு வரலப்பா, என்னால பொங்குதுப்பா. இருப்பா உங்க சித்தி ஆளு சித்தாலா இருக்கா, மடு மொழிக்குது. மானம் கட்டு மகிழ் பூத்து போயிடும். ஒழுங்கா மரியாதை பேசிக்கணும். நான் ஏதோ அது என்னடா மசுறு நல்லா மாதிரி. ஆஹா பொட்டை பாரு, எவன் கொடுக்க கூடிய கிடக்கு 87 ஒட்டு வச்சிருக்க கண்டாளி மலை. இங்க வா, எந்த மயனும் செய்யாத வேலையை நான் செய்யறேன். நீ மயனா இருந்தா தானடா உனக்கு கப்ப புழக்கிறேன். போடா சித்தப்பா நான் சேர்த்து வச்சுட்டு போயிடுறேன் சித்தப்பா. ஐயா சேத்தா நீ இருக்க முடியாதப்பா, கொலைக்கேஸ் ஓ மேல வந்துருங்கப்பா. தும்பிட்டேன், குடும்பம் முளைச்சது கஷ்டம். பா உங்க பேர் என்ன? பொம்பளை. அப்ப அது பேரு தும்மல். தும்மல் தும்மல் இங்க வா. இதை மூடுத்தா, மாட்டு தடத்தை மூடு. இதை வேற வச்சு தர நாசமா போக. ஏற்கனவே புலங்கன முட்டை தானே, என்ன வைக்க என்ன வைக்க. மயனே சித்திய கூட்டு வாப்பா. மயனே உங்க சித்தி இதை அயன் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கா. ஏன்டி நாட்டில் எந்த பொம்பளையாவது உள்பாடைக்கு பதிலாக கேசரி பவுடர் கவரை கட்டிட்டு வருவாளா? அந்த கேசரி பவுடர் கவர். ஐயோ சித்தப்பா எங்க சித்தி எங்க? சித்தி முழுகாம இருந்துச்சு, ஸ்கேன் எடுக்க போயிருக்கு. எங்க அம்மா மாசமா இருக்கா? போடா டேய் செய்யா அருகில் வா. என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? கொஞ்ச ஏன் நேரம் வேர்த்திருக்கு? என்ன பண்ணீங்க? யாரு கூட இல்ல. ஐயோ சித்தப்பா சித்தி வாந்தியா எடுக்கிறாங்க சித்தப்பா. ஏ போடா, ரொம்ப நடிக்காதீடா. சித்தியா? யார் அது? யார் சித்தி? ஏ வா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூட்டம் போடுறதுக்காக விறகு அள்ளிட்டு வந்தேன். அதான் வேர்த்திருக்கேன் என் கண்ணே. இல்லையே, ஏதோ மேல ஒரு மாதிரி வாட வருது. கத்தால வாட வரும். யாரு? எதுவும் கட்டி பிடிச்சிங்களா? ஓமத்திர கம்பெனிலேருந்து செக்கப்புக்கு வந்திருந்தாங்க. எனக்கு தெரியும், சரியா? என்னை தவிர நீங்க வேற யாரையும் சீண்டி கூட பார்க்க மாட்டீங்கன்னு. சீண்டி பார்க்கலாம்னு என்னை ஒரு குடும்பம் நோண்டி பார்க்க வந்துட்டாங்க. யாரு? ஒருத்தையும் பீரோல் மாதிரி இருந்தியா, அவங்க சித்தியா. சித்தியா? சித்தி பார்த்தா கச்சக்கருவாடு வாட வர்றது கண்டாலி மக, எந்த பொம்பளையும் தெரியல. அதான் உங்க மேல கருவாடு வாட வருதா? செய்யா உனக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். கடைசியில் என் சாவியை துருப்பிடிக்க வச்சிருவாங்க போல. உன் மேல வேற முள்ளா குத்துது, என்ன கந்தாது. இன்னில இருந்து நான் அண்ணனாக போறேன். எங்க சித்தி மாசமா இருக்காங்க. சித்தி மாசமா இருக்காங்களா? யாரு சித்தி? சித்தி 1000 இருந்தாலும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டு யாரா இருந்தாலும் ஒரு வாழ்க்கை கொடுக்கறது நான் புண்ணியமா நினைக்கிறேன். ஆஹா ஆனா இங்க வாடா செய்யா, உன்னை ஆளை ஒரு நாள் பார்க்கணும், உன் அழகை ஒரு நாள் பார்க்கணும். சித்தப்பா எங்க சித்திக்கு துரோகம் பண்ணாதீங்க சித்தப்பா. இந்த டைலாக்ல நீ இல்லப்பா, வசனம் கூட பேச விடாம கெடுத்து விட்டுருவேன். இந்த ஊர் பொம்பளை அழுவுற நாளைக்கு இந்த தாய் வாசலுக்கு ஆத்தா வாசலுக்கு வந்தேன்னா எம்கேஆரோடைய இளையவடியா வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. நீ எம்கேஆரோடைய இளையவடியா, இவதே உங்க அக்கா தேன்றாட்டு தேவடியா. என்ன தேவடியா? என்னது இது? இது என்னது? எது? ஆத்தா அந்த அரும்பாறையை மூடுத்தா.
அது என்ன வித்தியாசமா இப்படி இருக்கு? சித்தி சண்டை போடக்கூடாது. அடே தொப்புலே இல்லாத ஒம்பளை என்னை தாண்டா ஏன் முன்னாடி அவளை எப்படி எல்லாம் கட்டி பிடிக்கிறேன் அவளை போய் கட்டி பிடிக்கிற என்னை கட்டிய பிடிக்கல. என்னை ஒரு நாளாவது இப்படி கட்டி பிடிச்சிருப்பியா? அவளை மட்டும் கட்டி பிடிக்கிற. என்னை கட்டிய பிடிக்கலன்னா உன் கட்டிய பிடிக்கட்டு கட்டியே இல்லடி. கற்பகம் சண்டை போடாத என்ன சண்டை விட போடா. சித்தி நான் அப்பாவுக்கு எங்க போவேன்? அப்பாவை போய் ஒண்ணு அதுலயே மிதிச்சு கற்பகம் கீழடா தூக்காதா. அங்க இருந்து வந்துட்டா என்னை மாதிரி என் வீட்டு இது சித்தப்பா சித்தி என்னமோ சொல்ல வராங்க. நீ கைய வாயில வைக்கிற மாதிரி வைக்கிற, அவன் வாயில முத்தம் கொடுக்கிற மாதிரி கொடுக்கறான். சண்டை வேணா ஜெய்யோ சண்டை வேணும். என்னைய செய்ய கற்பு எல்லாம் ஒண்ணு கொல்ல பாக்குற பாத்தியா? என் புருஷன் என்னைய செய்ய உன்னைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ சித்தி சித்தப்பாவை திட்டாதீங்க. எனக்கு என்னடி என் தம்புக்கு 7 தாரம் 8 தாரம் கட்டி வேண்டி அருமை பிடிச்ச முண்டை ஏன் கையை பிடிச்சு பாத்துட்டு ஆளுகிற? ஏன் முதல்ல கைய பிடிச்ச வர கட்டியா இருக்குமே. இப்ப என்னடி நல்லா புது இருக்குடி வாரி. இப்ப லொலோண்டு வந்து ஸ்டார் போட்டு உறிஞ்சு எடுத்துட்டாடி. இல்லடி நீ தாண்டி. நான் பிடிச்சவளே. நீ தான் அந்த வேலையெல்லாம் பாப்ப. நான் பாத்துர்க்கேன். நீ தான் எப்போதும் உலகத்துல 1 நம்பர் அவதாரி பேடிவே. சித்தப்பாவை திட்டாதீங்க சித்தி. ஏயா உனக்கு இந்த கெட்ட பேர்லாம் தேவையா? இந்த முண்டைய கல்யாணம் பண்ணி இவ கெட்ட வார்த்தையா பேசிக்கிட்டு இருக்க. 10 ரூபாய் என் குச்சிக்காரி பேல. இவன் என் காலோலக்கு வருவாளாடா. காலோல எங்க சித்தி அழுதெல்லாம் ஒரு நாளும் பார்த்ததில்ல. நீங்க தேம்பி அழுகுது. ஒப்பு வச்சது சரிதான். எந்த பொண்டாட்டி புருஷனை பெத்தையாம் பிறந்தான் செய்யா அடிச்சுக்கிறாத. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ அம்மா அம்மா அவன் குடுத்தா நீ உங்க 2 பேரும் தொட்டது வந்து எனக்கு அரிக்குது. அரிக்காத ஐயோ என் சித்தப்பா குடும்பம் நடுத்தமா நிக்குது. அது என்ன இப்படி இருக்கு? என்னடா வீடு காலி பண்ண போகும்போது பீரோல சுத்துற மாதிரி சுத்து. மாமா ஒரே ஒரு நிமிஷம். தேவாங்க பாத்திருக்கீங்களா? அது மூஞ்சி மாதிரி எல்லாம் சரி. ஐயோ சித்தி பாவட தெரியுது. என்னடா இளங்குடி அள்ளிட்டு போற? ஏப்பா உங்க பொண்டாட்டிக்கு என் குடும்பம் சிரிப்பா சிரிச்சு இந்த பையன் சிரிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஐயோ எங்க சித்தப்பா குடும்பம் நடுத்தர நிக்குது. தெரியாம தான் கேக்குறேன். ட்ரெயின் ரோட்ல நிக்கவா அடி வாங்கி சாகிறதுக்கா? அதையும் பார்த்து உனக்கு மூடு வருது பாரு. கருமம் இரு ஜெயா. அதுக்கு என்னமோ கொப்பளம் வந்து உன்னைய ஏன் கட்டி வச்சது நான் வரைக்கும் என்னுடைய மனைவின்னு வெளி உலகத்துக்கு நான் காட்டல தெரியுமா? காட்டின சொந்தக்காரையும் பூரா என் பங்காளி பூரா உன்னைய தேடி வருவேன். அதை ஏன் வீட்டிலே வச்சுருக்கேன் தெரியுமா? கவர்மெண்ட்டில் லோன் ஒரு 80 லட்சம் வாங்கியிருக்கேன் அன்பாளையத்துக்காக. இது வரைக்கும் லோனுக்கானே வரவே இல்லை. ஏன் வரல? வாசப்படிக்கு முன்னாடி இப்படி இருக்கும். அது கரண்ட் பில்லே கட்டலை 8 வருஷமா. பொம்மையாவா? கரண்ட் பில்லு குறிக்க வந்து மீட்டரை காமின்னு இருக்கேன். இது அவன் என்னாச்சு இருக்கானா இல்லையா? அப்புறம் எப்படி எங்க சித்தி மாசம் ஆச்சு? இது என்னடி இது கர்மம்? ஏத்தா அந்த வாங்குறவ கம்பு அங்கிட்டு கொண்டு போத்தா. தங்கச்சி அது மூஞ்சிக்கு ஜாக்கெட் மசாலா. தங்கச்சி என்ன கால கொடுமையில வருதோ. பாட்டு மறந்துச்சியா? தங்கச்சி என்ன பாட்டு? சிஞ்சினா கடிச்சி நக்கனா கடிச்சி சிஞ்சினா கடிந்தா
வந்திருக்கேன் அண்ணன் வணக்கம்ண்ணே. செஞ்சு நக்கடி ஜினுக்கு நக்கடி ஜிஞ்சு நக்கடி தப்புனா. இதுதான் உங்களுக்கு கிடைச்ச நாத்துனா. கிடைச்ச நாத்துல எப்படி நாத்துனா? இவங்க நாத்துனாலும் எனக்கு தெரியும். இவங்க எதை பார்த்து ஆசை வச்சீங்க? நான் எப்படி நாத்துனான்டா இவர் ஏத்துனார், நீங்க நாத்துனார். என்னத்தை ஏத்துனீங்க? கர்ணக்கிழங்கோட ஏத்துனார். சித்தி எனக்கு தெரியாம சித்தப்பா இப்ப வீட்டுக்கு வந்தாரு. சாக்கி எடுத்துட்டு வந்தேன் வேலை மயிர பாரு. அண்ணே இவங்க மாசமா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். வளகாப்பு யார் போடுறது? இருத்தா நீ ஏன் முந்துற? செஞ்சு நக்கடி ஜினுக்கு நக்கடி ஜிஞ்சு நக்கடி ஜிஞ்சுனா. 8 ஆஸ்பத்திரியில் ஸ்கேன் எடுக்க போனேன். ஸ்கேன் எடுக்கிற 3 பேர் செத்து. அது வயத்துக்குள்ள என்னமோ கண்ணுங்கிறேன்னு போட்டு காணு கிடக்குன்ட்டாங்க. அது என்னன்னு தெரியல. உனக்கு மருமையை பிறக்க போறேன். 3 பேரும் குழந்தை பிறக்க காட்டியுமே செத்து போயிட்டா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் அவன் வளர்ப்பேன் அந்த கடமாடு. அவ சித்தி முகரைய பார்த்தா தேன்றாட்ட கிளச்சி விட்டது மாதிரி ஒரு சித்தப்பா சித்திக்கு ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுக்க சித்தப்பா. முதல்ல நான் கொடுத்த காசை கொடுங்கடா 2 பேரும். எப்படித்தான் நீங்க அப்படி அவங்கள இத பாத்துட்டேன். என்னத்த எங்க காமி பாப்போம். ஐயோ இப்படி ஒரு பொம்பளைய தமிழ்நாட்டிலேயே பார்த்தது இல்லையாடா. அப்ப அப்படியே நீ பார்த்த? பரீட்சையில் வரும் இதெல்லாம் பார்த்துட்டு போய் எழுதுங்கப்பா. ஆமான்றாங்க. ஆளை பார்த்து ஆசை வச்சீங்களா? அதுக்குள்ள கழுத்திருப்பேன். சேவ மசில பிடிங்கிட்டாங்க. வாரு கழுத்திருப்பேன். என் பொண்டாட்டி முடி இறக்கிட்டா. வாச்சு அந்த ஏதாச்சும் விட்டு குளிப்பான் வாடி. அம்மா சும்மாவே பார்க்க சலிக்காது. பார்த்தா வாங்க சார். ஐயா வாங்க. அம்மா வாங்க. சித்தப்பா இங்க வாங்கப்பா. சித்தப்பா என்னடா புத்துரு? சித்தி தான் மாசமா இருக்குல்ல சித்தப்பா. களைச்சு விட சொல்றியா? இல்ல சித்திக்கு எப்போ வளகாப்பு வைக்க போறீங்க? எங்க வைக்கலாம் வளகாப்பு? இவன் தலையில சித்தி புள்ள குழந்தை வளர்ந்தா நீதான் உங்க சித்தி இதை அயன் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கா. ஏன்டி நாட்டில் எந்த பொம்பளையாவது உள்பாடைக்கு பதிலாக கேசரி பவுடர் கவரை கட்டிட்டு வருவாளா? அந்த கேசரி பவுடர் கவர். ஐயோ சித்தப்பா எங்க சித்தி எங்க? சித்தி முழுகாம இருந்துச்சு. ஸ்கேன் எடுக்க போயிருக்கு. எங்க அம்மா மாசமா இருக்கா? போடா டேய். செய்யா அருகில் வா. என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? கொஞ்ச ஏன் நேரம் வேர்த்திருக்கு? என்ன பண்ணீங்க? யாரு கூட இல்ல. ஐயோ சித்தப்பா சித்தி வாந்தியா எடுக்கிறாங்க சித்தப்பா. ஏ போடா ரொம்ப நடிக்காதீடா. சித்தியா? யாரு யார் சித்தி? ஏவா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூட்டம் போடுறதுக்காக விறகு அள்ளிட்டு வந்தேன். அதான் வேர்த்திருக்கேன் என் கண்ணே. இல்லையே ஏதோ மேல ஒரு மாதிரி வாட வருது. கத்தால வாட வரும். யாரு எதுவும் கட்டி பிடிச்சிங்களா? ஓமத்திர கம்பெனிலேருந்து செக்கப்புக்கு வந்திருந்தாங்க. எனக்கு தெரியும். என்னை தவிர நீங்க வேற யாரையும் சீண்டி கூட பார்க்க மாட்டீங்கன்னு. சீண்டி பார்க்கலாம்னு என்னை ஒரு குடும்பம் நோண்டி பார்க்க வந்துட்டாங்க. யாரு? ஒருத்தையும் பீரோல் மாதிரி இருந்தியா. அவங்க சித்தியா. சித்தியா? சித்தி பார்த்தா கச்சக்கருவாடு வாட வர்றது கண்டாலி மக. எந்த பொம்பளையும் தெரியல. அதான் உங்க மேல கருவாடு வாட வருதா? செய்யா உனக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். கடைசியில் என் சாவியை துருப்பிடிக்க வச்சிருவாங்க போல. உன் மேல வேற முள்ளா குத்துது. என்ன கந்தாது? இன்னில இருந்து நான் அண்ணனாக போறேன். எங்க சித்தி மாசமா இருக்காங்க. சித்தி மாசமா இருக்காங்களா? யாரு சித்தி? சித்தி 1000 இருந்தாலும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டு யாரா இருந்தாலும் ஒரு வாழ்க்கை கொடுக்கறது நான் புண்ணியமா நினைக்கிறேன். ஆஹா ஆனா இங்க வாடா செய்யா. உன்னை ஆளை ஒரு நாள் பார்க்கணும். உன் அழகா ஒரு நாள் பார்க்கணும். சித்தப்பா எங்க சித்திக்கு துரோகம் பண்ணாதீங்க சித்தப்பா. இந்த டைலாக்ல நீ இல்லப்பா.
வசனம் கூட பேச விடாம கெடுத்து விட்டுருவேன். இந்த ஊர் பொம்பளை அழுவுற நாளைக்கு இந்த தாய் வாசலுக்கு ஆத்தா வாசலுக்கு வந்தேன்னா எம்கேஆரோடைய இளையவடியா வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. நீ எம்கேஆரோடைய இளையவடியா, இவதே உங்க அக்கா தேன்றாட்டு தேவடியா. என்ன தேவடியா? என்னது இது? இது என்னது? எது ஆத்தா அந்த அரும்பாறைய மூடுத்தா. அது என்ன வித்தியாசமா இப்படி இருக்கு? சித்தி சண்டை போடக்கூடாது. அடே தொப்புளே இல்லாத ஒம்பளை என்னை தாண்டா முன்னாடி அவளை எப்படி எல்லாம் கட்டி பிடிக்கிறேன். அவளை போய் கட்டி பிடிக்கிற, என்னை கட்டிய பிடிக்கல. என்னை ஒரு நாளாவது இப்படி கட்டி பிடிச்சிருப்பியா? அவளை மட்டும் கட்டி பிடிக்கிற. என்னை கட்டிய பிடிக்கலன்னா உன் கட்டிய பிடிக்கட்டு கட்டியே இல்லடி. கற்பகம் சண்டை போடாத சண்டை விட போடா. சித்தி நான் அப்பாவுக்கு எங்க போவேன்? அப்பாவை போய் ஒண்ணு அதுலயே மிதிச்சு கற்பகம் கீழடா தூக்காதா. அங்க இருந்து வந்துட்டா என்னை மாதிரி எவடி இது கல்லானாலும் கடுக்கு புள்ளானாலும். சித்தப்பா சித்தி என்னமோ சொல்ல வராங்க. நீ கைய வாயில வைக்கிற மாதிரி வைக்கிற, அவன் வாயில முட்டை கொடுக்குற மாதிரி கொடுக்குறான். சண்டை வேணா ஜெய்யோ சண்டை வேணும். என்னைய செய்ய கற்பு எல்லாம் ஒண்ணு கொல்ல பாக்குற பாத்தியா? என் புருஷன் என்னைய செய்ய உன்னைய செஞ்சுட்டு இருக்காரு. ஐயோ சித்தி சித்தப்பாவை திட்டாதீங்க. எனக்கு என்னடி என் தம்புக்கு 7 தாரம் 8 தாரம் கட்ட வேண்டி. அருமை பிடிச்ச முண்டை எச்சு. ஏன் கைய பிடிச்சு பாத்துட்டு ஆளுகிற? முதல்ல கைய பிடிச்ச வர கட்டியா இருக்குமே. இப்ப என்னடி நல்லா புது இருக்குடி வாரி. இப்ப லொலோண்டு வச்சு ஸ்டார் போட்டு உறிஞ்சு எடுத்துட்டாடி. நான் இல்லடி, நீ தாண்டி. நான் தான் பிடிச்சவளே. நீ தான் அந்த வேலையெல்லாம் பாப்ப. நான் வேலையை பாத்துருக்கேன். நீ தான் எப்போதும் குருவி. உலகத்துல 1ஆம் நம்பர் அவதாரி பேடிவே. சித்தப்பாவை திட்டாதீங்க சித்தி. ஏயா உனக்கு இந்த கெட்ட பேர்லாம் தேவையா? இந்த முண்டைய கல்யாணம் பண்ணி இவன் கெட்ட வார்த்தையா பேசிக்கிட்டு இருக்கான். 10 ரூபா என் குச்சிக்காரி பேல. இவன் என் காலவுக்கு வருவாளாடா. காலவுக்கு எங்க சித்தி அழுதெல்லாம் ஒரு நாளும் பார்த்ததில்ல. நீங்க தேம்பி அழுகுது. ஒப்பு வச்சது சரிதான். எந்த பொண்டாட்டி புருஷனை பெத்தையாம் பிறந்தான். சரியா அடிச்சுக்கிறாத. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ ஆமா ஆமா அவ புருஷனே நீயே உங்க 2 பேரும் தொட்டது வந்து எனக்கு அரிக்குது. அரிக்காத ஐயோ என் சித்தப்பா குடும்பம் நடுத்தமா நிக்குது. அது என்ன இப்படி இருக்கு? என்னடா வீடு காலி பண்ண போகும்போது பீரோல சுத்துற மாதிரி சுத்துற. மாமா ஒரே ஒரு நிமிஷம். தேவாங்க பாத்திருக்கீங்களா? அது மூஞ்சி மாதிரி எல்லாம் சரி. ஐயோ சித்தி பாவட தெரியுது. என்னடா இளங்குடி அள்ளிட்டு போற. ஏப்பா உங்க பொண்டாட்டிக்கு என் குடும்பம் சிரிப்பா சிரிச்சு இந்த பையன் சிரிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஐயோ எங்க சித்தப்பா குடும்பம் நடுத்தர வலிக்குது. தெரியாம தான் கேக்குறேன். ட்ரெயின் ரோட்ல நிக்கவா அடி வாங்கி சாகிறதுக்கா? அதையும் பார்த்து உனக்கு மூடு வருது பாரு. கருமம் இரு ஜெயா. அதுக்கு என்னமோ கொப்பளம் உன்னைய ஏன் கட்டி வச்சது நான் வரைக்கும் என்னுடைய மனைவின்னு வெளி உலகத்துக்கு நான் காட்டல தெரியுமா? காட்டின சொந்தக்காரையும் பூரா என் பங்காளி பூரா உன்னை தேடி வருவேன். அதை ஏன் வீட்டிலே வச்சுருக்கேன் தெரியுமா? கவர்மெண்ட்டில் லோன் ஒரு 80 லட்சம் வாங்கியிருக்கேன் அன்பாளையத்துக்காக. இது வரைக்கும் லோனுக்கானே வரவே இல்லை. ஏன் வரல? வாசப்படிக்கு முன்னாடி இப்படி இருக்கும். அது கரண்ட் பிள்ளையே கட்டலை 8 வருஷமா. பொம்மையாவா? கரண்ட் புள்ள குறிக்கு வந்து மீட்டரை காமின்னு இருக்கேன். இது அவன் என்னாச்சு இருக்கானா இல்லையா?
அப்புறம் எப்படி எங்க சித்தி மாசம் ஆச்சு? இது என்னடி இது கர்மம்? ஏத்தா அந்த வாங்குறவ கம்பு அங்கிட்டு கொண்டு போத்தா. தங்கச்சி அது மூஞ்சிக்கு ஜாக்கெட் என் தங்கச்சி என்ன கால கொடுமையில வருதோ. பாட்டு மறந்துட்டியா? தங்கச்சி என்ன பாட்டு? சிஞ்சினா கடிச்சி நக்கு நா கடிச்சி சின்ன கடிந்துண்டா என்றைக்கும் மக்கள் நினைச்சிருக்காங்க. வணக்கம். இதுதான் உங்களுக்கு கிடைச்ச நாத்துனா. எப்படி நாத்துனா? இவங்க நாத்துனாலும் எனக்கு தெரியும். இவங்க எதை பார்த்து ஆசை வச்சீங்க? நான் எப்படி நாத்துனாண்டா, இவர் ஏத்துனார், நீங்க நாத்துனா. என்னத்தை ஏத்துனீங்க? சித்தி எனக்கு தெரியாம சித்தப்பா இப்ப வீட்டுக்கு வந்தாரு. சாக்கி எடுத்துட்டு வந்தேன் வேலை மயிர பாரு. அண்ணே இவங்க மாசமா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். வளகாப்பு பேர் போடுறது இருத்தா நீ ஏன் முந்துற? 8 ஆஸ்பத்திரியில் ஸ்கேன் எடுக்க போனேன். ஸ்கேன் எடுக்கிற 3 பேர் செத்து போனேன். அது வயத்துக்குள்ள என்னமோ கண்ணுங்கிறேன்னு போட்டுக்கான்னு கிடக்குன்ட்டாங்க. அது என்னன்னு தெரியல. உனக்கு மருமையை பிறக்க போறேன். 3 பேரும் குழந்தை பிறக்க காட்டியுமே செத்து போயிட்டா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த அவன் வளர்ப்பேன் அந்த கடமாடு. அவ சித்தி முகரைய பார்த்தா தேன்றாட்ட கிளச்சி விட்டது மாதிரி ஒரு சித்தப்பா. சித்திக்கு ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுக்க சித்தப்பா. முதல்ல நான் கொடுத்த காசை கொடுங்கடா 2 பேரும். எப்படி நீங்க அப்படி அவங்கள எங்க காமி பாப்போம். ஐயோ இப்படி ஒரு பொம்பளைய தமிழ்நாட்டிலேயே பார்த்தது இல்லையாடா. அப்புறம் அப்படியே நீ பார்த்த பரீட்சையில் வரும் இதெல்லாம் பார்த்துட்டு போய் எழுதுங்கப்பா. ஆமான்றாங்க அவங்க. ஆளை பார்த்து ஆசை வச்சீங்களா?
அதுக்குள்ள கழுத்திருப்பேன் சேவ மசில பிடிங்கிட்டாங்க வாரு கழுத்திருப்பேன் என் பொண்டாட்டி முடி இறக்கிட்டா வா சந்தனத்தை ஏதாச்சும் விட்டு குளிப்பான் வாடி அம்மா சும்மாவே பார்க்க சலிக்காது. பார்த்தா வாங்க சார் ஐயா வாங்க அம்மா வாங்க. சித்தப்பா இங்க வாங்கப்பா. சித்தப்பா என்னடா புத்துரு சித்தி தான் மாசமா இருக்குல்ல சித்தப்பா. களைச்சு விட சொல்றியா? இல்ல சித்திக்கு எப்போ வளகாப்பு வைக்க போறீங்க? எங்க வைக்கலாம் வளகாப்பு? இவன் தலையில சித்தி புள்ள குழந்தை வளர்ந்தா நீதான் என்னோட கத்துக்காங்களோ சீரியல் ஏங்க இத போட்டு சாக்கு அடிக்காதா? சாக்கு அடிக்கும்ல, நீ தொட்டு பாரு மாமா ஒரே ஒரு தடவை நீங்க தொட்டு பாருங்க. சாக்கு அடிக்குது. அப்புறம் என்னைய தொட சொல்றாங்க. இத தொடு. ஏய் டச் பண்ணாத. இந்த வயரை போட்டு விட்டுவேன் யாரும் சொல்லிட்டு நீ விளைவிக்க ஏன்டா மொத்தமா நான் கண்ணடிச்சாக நீ காசை வாங்கிட்டு போ. ஏன்டா மயிறு இதே ஜாக்குன்னு 10 லட்சம் என்கிட்ட வாங்க போட்டேன்.